சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் காவல்துறையினரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என ஆணையிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் மீறினால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. அரசின் விதிகளை மீறி செயல்பட்டதாகவும் பல்கலைக்கழக ஊழியர்களை திட்டிய புகாரிலும் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவருக்கு சேலம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிணை வழங்கியது. இதனை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதில் வழக்கின் புலன் விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். அத்துடன் வழக்கை ரத்து செய்ய கோரி துணைவேந்தர் தாக்கல் செய்த மனுவையும் தள்ளுபடி செய்தனர். புலன் விசாரணையை விரைந்து முடித்து ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடாது என்று நீதிபதி கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், டிஜிட்டல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்க மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என கூறினார். அதே நேரம் காவல்துறையின் விசாரணைக்கு துணைவேந்தர் ஜெகநாதன் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும், சாட்சிகளை கலைத்தால் அவரை கைது செய்து விசாரணை நடத்தலாம் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்.